வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்கிறதுக்காக. இந்த புது கதையோட டைட்டில் கேரளத்து பெண்குட்டியும் மாங்கொட்டையும். நல்லா கேட்டுங்க, கேரளத்து பெண்குட்டியும் மாங்கொட்டையும், இதுதான் கதையுடைய டைட்டில். அதாவது கேரளத்தில் இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் சர்க்கஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. நிறைய ஓனர்ஸ் சர்க்கஸ் நடத்துகிறவங்க கேரளத்து ஆட்கள் தான் இந்தியாவில். அப்படி இருக்கிற போது கேரளாவில் 8 வயசில் இந்த பெண்குட்டி வந்து சேர்ந்தா அந்த சர்க்கஸ் கம்பெனியில். சாத்தப்பன் டூரிங் சர்க்கஸ் அப்படின்னு பேர் இந்த கம்பெனிக்கு. ஒன்றும் ஓஹோன்னு பெரிய கம்பெனிலாம் இல்லை, பட் நல்ல திறமசாலிகளாக பார்த்து ஹையர் பண்ணுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு 8 வயசும் போது அவங்க அப்பா அம்மா ஒரு 10-20,000 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு பெண்ணை இவங்கள்ட்ட ஒப்படைச்சு நல்லபடியாக பெண்ணுக்கு எல்லா விளையாட்டையும் சொல்லி கொடுங்க, சர்க்கஸில் ஓஹோன்னு முன்னுக்கு வரணும்லாம் சொல்லிட்டு, அப்பாடி நம்ம கடமை முடிஞ்சது அப்படின்னு பணம் கையில் வந்த உடனே கிளம்பி போய்விட்டார்கள். அந்த அளவுக்கு பாசமான நேசமான அன்பான அப்பாவும் அம்மாவும். அந்த குழந்தையை விட 20,000 முக்கியமாக இருந்தது அவங்களுக்கு. அந்த 8 வயசு பெண் கட்டி சுறுசுறுன்னு பார்க்குறதுக்கு பழிச்சுன்னு இருந்தா. அண்டு கலகலப்பா எல்லாத்தையும் பேசி சிரித்து, அந்த வயசில் ஒரு அப்பாவித்தனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய இருந்தது. ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குற போது நல்ல சந்தோஷமாக கற்றுக்குச்சு. அண்டு ஒரு 8 நாய்க்குட்டிகள் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற போது அதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த பெண்ணை அதோட ரொம்ப பழக சொல்லி, அந்த நாய்க்குட்டிகளோட இந்த பெண்ணை நல்லா பழகி இழகி, நாய்க்குட்டி உட்கார எழுந்திருக்கும். இந்த பெண்ணு சொன்னால் கேட்கும், அந்த நாய்க்குட்டிகள் சொல்கிறத இந்த பெண்ணு கேட்கும். அப்படி இப்படி கடன்னு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே அந்த பொண்ணு எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு. அந்த 8 நாய்க்குட்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 1.5 வருஷத்தில் பெரிய நாய் ஆயிடுச்சு. பட் உயிர் இந்த பெண்ணு மேலே. அண்டு அவ்வளோ தூரம் அன்பாக இருக்கும். அண்ட் பெண்ணும் வயசு ஏற ஏற அழகாக உருமாடிக்கொண்டிருந்தாள். அண்டு அந்த நாய்க்குட்டிகள் 8ஐயும் கூட்டிக்கிட்டு அவள் அந்த சர்க்கஸ் ரிங்குக்கு போனாக்க ஒரு தடவையும் அவளுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான். அதாவது அந்த நாய்கள்லாம் இவன் சொல்கிறதுக்கு அப்படியே பம்பரம் போல சுழலும். அண்ட் இவளை விட்டு பிரியாது. இவன் என்ன சொன்னாலும் கேட்கும். குதினா குதிக்கும், உட்காருனா உட்காரும், உருளுனா உருளும், படுனா படுக்கும். அண்ட் இதை கொண்டு வான்னு சொன்னால் ஓடி போய் கொண்டு வரும், அதை கொண்டு வரும், பந்தை தூக்கி எங்கே போட்டாலும் எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி வித்தைனா சாதாரண வித்தை இல்லை. இவன் காலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அதை பண்ணும் இதை பண்ணும். அந்த நேரத்தில் அந்த சர்க்கஸ் கம்பெனியில் ஒரு வளர்ந்த அடிபட்ட குரங்கு ஒன்று இங்கேருந்தோ காட்டில் கிடச்சித இவங்க கொண்டாந்து அதை உயிரை காப்பாற்றி அந்த குரங்கை சேவ் பண்ணிட்டாங்க. நல்ல ஹெல்த்தி குரங்கு, ஆனால் காட்டு குரங்கு. ஏதோ இதில் அடிபட்டுருக்கு, சண்டையோ கண்டையோ என்னாச்சோ தெரியல. அடிபட்டதில் அது பாவம் நொந்து நூடுல்ஸ் ஆகி உயிருக்கு போராடுற நேரத்தில் இவங்க யாரு கண்ணிலையோ பட்டு இவங்க கொண்டாந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட, ஏன்னா பிகாஸ் அங்கேயே அவங்களே டாக்டர் வச்சுருப்பாங்க. அண்ட் மற்ற பல விலங்குகள் இருக்கிறதுனால இதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வச்சு போய் இந்த டாக்டர் வெட்டினரி டாக்டர் போராடி அதை காப்பாற்றி ஒரு 2-2.5 வயசு இருக்கிற குரங்கு. பட் நல்ல ஹெல்த்தி, ஜம்முன்னு, கொரில்லான்னு சொல்ல மாட்டேன், பட் சாதாரண சின்ன வகை குரங்கும் இல்லை. நம்ம நிறைய பார்ப்போமே ஊரில், திருப்பதி போகிற போது, இல்லை சென்னை ட்ரிப்ளிகேன்லேயே முன்ன நிறைய உண்டு. அது இல்லாமல் நல்லா வளர்த்தி நல்ல ஹெல்த்தி நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கூண்டு தயார் பண்ணி இந்த பெண்ணை அந்த குரங்கை பார்த்துக்க சொல்ல, அந்த குரங்கு தேறி வர இந்த பெண்ணு தான் அதுக்கு ரொம்ப சௌரியமாக மருந்து போட்டு விட்டு அதை பண்ணி இதை பண்ணி அதை அப்படியே சொந்த அண்ணன் தம்பி போல் அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணுறதுல அந்த குரங்குக்கு கண்ட முயற்சி பார்க்குற போதெல்லாம் இந்த பொண்ணை தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமாக ஆசையாக 2 பேரும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த குரங்கை வச்சு பல வித்தைகள் பண்ணால் இன்னும் மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ குரங்கும் இந்த சின்ன பெண்ணும் ஜோராக பல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் நாய்கள், அடுத்தது குரங்கு அப்படின்னு என்னெல்லாம் வித்தைகள் செய்யலாம் என்ன ஏதுன்னு அவங்கெல்லாம் யோசித்து டிசைட் பண்ணி, குரங்கு நல்லா தேறிகிரி ஒரு 2-3 மாதத்தில் வந்த உடனே இந்த பெண் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிக்க
அந்த பெண்ணுக்கும் அந்த குரங்குக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டேஜ் வர அழகாக சர்க்கஸில் அந்த குரங்கு பல வித்தைகளை செய்யுது. அப்படியே அது கையில் ஒரு குச்சியை கொடுத்து தாண்டுன்னு சொன்னாக்க அந்த குச்சியை 2 கையில் பிடிச்சிக்கிட்டு டபக்கு 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 டபக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் தாண்டி தாண்டி குதிச்சு எல்லாம் பண்ணி நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் பண்ணுது அது. இந்த பொண்ணு ஒரு நாய் மேலே ஏற்றி விட்டு அந்த நாய் வெயிட் தாங்காமல் கஷ்டப்பட்டாலும் அந்த நாய் அப்படியே உட்கார்ற மாதிரி காலுக்கு ஊனிக்கிட்டு வெயிட்டு கொடுக்காம அப்படியே போயிட்டு வந்து அந்த கைதட்டெல்லாம் வாங்குற போது அதுக்கும் ஒரு சந்தோஷம் ஆகி போச்சுக்குது குரங்குக்கு. அடேடேன்னு இந்த பெண்ணும் அந்த குரங்கும் அவ்வளவு நட்பாயிட்டாங்க. அண்ட் எல்லா நாய்களும் ஆஃப்கோர்ஸ் இருக்குது. நாய்கள்லாம் ரொம்ப கூண்டில் கிண்டலாம் போட்டு கஷ்டப்படுத்த மாட்டாங்க, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். பட் குரங்கை வந்து அது மாதிரி வெளியில் விட முடியாது. திடீர்னு மூடுகிட மாதிரி யாரையா கடிச்சிருமோன்ற பயம் இருக்கும். அதனால் குரங்குக்கு மட்டும் ஒரு கூண்டு உண்டு, பெரிய கூண்டு தான் அது. அதாவது ஜன்னல்லாம் இது வெளியே வர முடியாதபடி இருக்குமே தவிர ரொம்ப நெருக்கமாக கம்பியெல்லாம் போட்டுலாம் கிடையாது. கையெல்லாம் வெளியில் நீட்டலாம், காலை நீட்டலாம், அந்த மாதிரி இது. அண்ட் அது எப்போ இந்த பக்கம் அந்த பெண்ணு போனாலும் டக்குன்னு பிடிச்சி இழுத்து அங்கேயே வந்து போகாதேன்னு கெஞ்சும் அது. இந்த பெண்ணும் ஐயோ போகிறதுக்கு மனசு இல்லாமல் இல்லை போயிட்டு ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுங்க பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். அந்த அளவுக்கு அருமையான அட்டகாசமான ஒரு பாண்டேஜ். நம்ம கதாநாயகி கேரளா பெண்கிட்டி அந்த மங்கைக்கு செல்லமாக ஒரு பேர் கொடுத்துருந்தா. அதாவது அந்த மங்கியை எப்போ பார்த்தாலும் அதை கூப்பிடுற போது செல்லக்குட்டி செல்லக்குட்டி அப்படின்னா விழிக்கும் அந்த கேரளத்து கட்டழகி. அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட் ஆகி போச்சு. உடனே ஈர பல்ல காமிச்சு இழிக்கும் அந்த மங்கி. ஒரு தடவை மாம்பழம் சாப்பிட்ற போது அந்த மங்கிக்கு ஒன்று கொடுத்தா. சாப்பிட்டுட்டு அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படி இவளுக்கு மாம்பழம் பிடிக்குமோ அதே மாதிரி நல்ல தித்திப்பு மாம்பழங்களை ரொம்ப லைக் பண்ணி அதுவும் சாப்பிட்டுது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, மாங்கொட்டையை தூர போடாமல் சேர்த்து வைக்கும் ஒரு ஓரமாக. குடுன்னு கேட்டாலும் கொடுக்காது. அதுக்கு என்னவோ தெரியல, அந்த மாங்கொட்டையை சேர்த்து வைக்கணும்னு ஒரு வெறி. சரி போ, சின்ன ஆசை தானே, ஏதோ அப்பப்போ எப்போது சாப்பிட்ற மாங்கொட்டையை தானே சேர்த்து வைக்குதுன்னு இவ்வளோ விட்டுட்டா. அது பாட்டுக்கு ஓரமாக அந்த கொட்டைகளை வைக்கும். க்ளீன் பண்ணுறவன் வந்தால் கூட அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியாக மாங்கொட்டைகள் சேர சேர அங்கே நிறைய கொட்டைகள். இப்போத்தான் நம்ம வில்லன் வந்தார். அதாவது சிங்கம் புலி அது இது எல்லாம் மிரட்டி எல்லாம் பண்ணுற பெரிய ஆள் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து வயசு ரொம்ப ஆகி ரிட்டையர் ஆயிட்டார். அவரால் முடியல. அண்டு புலி சிங்கம் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அவர் ட்ரெயின் பண்ண ஒரு ஆளை புதுசாக போட்டிருந்தாங்க. அந்த ஆள் நல்ல தைரியசாலி ஆளும் பார்க்குறதுக்கு சும்மா ஜம்முன்னு ரொம்ப நல்லா இருப்பான். அண்டு இந்த பெண்ணுக்கு ஒரு 14-15 வயசாகி போச்சு அதுக்குள்ளே நம்ம கதாநாயகிக்கு. அண்ட் அவர் அப்பப்போ வரும்போது இந்த பெண்ணை பார்த்து விட்டு ஆஹான்னு அப்படின்னு விசில் அடிப்பார். இந்த பெண் அப்படி திரும்பி பார்க்கும், சீக்கிரமாக சிரிக்க. இந்த பெண்ணு எல்லாரும் நல்லா பழகிறதுனால அவரு கூடயும் அப்படியே பழகும் வைக்கும் போகும். ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள சில தப்பான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வர இந்த பெண்ணு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற போது சரி ரைட், ஒரு நாள் நமக்கு இந்த பெண் விருந்தாகி விடுவாள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அண்டு சிங்கம் புலி அது இதெல்லாம் வந்து அங்கே உள்ளே கூட்டு போயிட்டு அவர் வந்து அப்படியே மிரட்டி அந்த ஒரு சிங்கத்தோட வாய்க்குள்ள தலையை விடுவார். இப்படி தான் அந்த நாத்தத்தை பொறுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு ஆச்சரியப்படும். இருந்தாலும் அதுக்கு பெரிய ஒரு கைதட்டு இருக்கும், அது இருக்கும். அண்டு சிங்கத்தோட முதுகில் உட்காந்து சவாரி பண்ணுவார். அண்ட் அந்த பெரம்பை அப்படி எடுத்து சட்டார் அந்த சாட்டையார் அடிக்கிற சத்தத்தை கேட்டு சிங்கங்கள் புலிகள்லாம் மிரள்றதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 16 புலிகள் சிங்கம் சேர்ந்து இருக்கும். எல்லாத்தையும் ஒரே கூண்டுக்குள்ளே போட்டு அந்த இதில் சுற்றி வந்து பல வித்தைகளை காட்டுவார். நெருப்பில் பாயிறது, வட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் குதிக்க சொல்கிறது, அப்படி இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில் கீழே உருளை சொன்னால் உருளும், பொருளை சொன்னால் பொருளும், இந்த மாதிரி என்னெல்லாமோ பண்ணுவார். அண்ட் பயங்கரமாக உள்ள அப்படியே ஒன் மேன் ஷோ மாதிரி டாமினேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸுக்கு பிச்சு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம நாய் ஷோவும் குரங்கு ஷோவும் நடக்கும். அண்டு எது பெட்டருங்கிறதுல மக்கள் வந்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த குரங்கு பண்ணுற வித்தையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். இந்த குரங்குக்கும் பொண்ணுங்க அவ்வளோ அளமக்கலமான ரிலேஷன்ஷிப்பு. அதே மாதிரி அத்தனை நாய்களும் குட்டிகளும் பெருசாக வளர்ந்தாலும் இந்த பெண்ணு மேலே உயிர்.
அப்படியாக எல்லாம் அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற போது ஒரு நாளைக்கு சர்க்கஸ் முதலாளி இதனாலே அவங்க எல்லாரும் எங்கேயோ போக வேண்டிய சூழ்நிலையில் ரொம்ப ஒரு 3-4 பேர் தான் அங்கே கூடாரத்தில் இருந்தாங்க. அண்ட் 2-3 நாளைக்கு சர்க்கஸும் கிடையாது. அப்போ இவர் நம்ம அந்த ரிங் மாஸ்டர் அவர் அங்கே இருந்தார். அவர் இருக்கிற போது நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு தண்ணி கிண்ணிலாம் போட்டுட்டு ஒரு மத்தியான வேளையில் 2-2:30 மணிக்கு இந்த பக்கம் வந்தால் இந்த பெண்ணு பாவம் அப்போ தான் சாப்பாடில் சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போது இவர் வந்து, ஹே என்ன எப்படி இருக்கார்? நல்லா இருக்கேன், உங்களோட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. சாதாரணமாக எல்லாம் வழக்கமாக பேசுகிற மாதிரி தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா. அப்போ என்ன பண்ணணும்? உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுனா அப்படின்னு கேட்குறேன். ஐயோ சும்மா தர தமாஷ் பண்ணாதீங்க. சர்க்கஸில் இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே. இல்லை, அங்கேயே உள்ளே இருந்தால் பிடிச்சவங்களை பண்ணிப்பாங்க வச்சுப்பாங்க. இனிமே அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிஹர்சல் பார்த்தா என்ன அப்படின்னு கேட்க, என்ன ரிஹர்சல் அப்படின்னு கேட்குற போது டக்குன்னு கையை பிடிச்சி பழிச்சு இந்த பொண்ணை கேட்காமலே கன்னத்தில் அப்படியே மாம்பழ கதுப்பு மாதிரி உன் கண்ணை இருக்குதுன்னு சொல்லி ஒரு கிஸ் கொடுத்துட்றாரு. இந்த பொண்ணு ஏய் சி ப்ளீஸ் டோன்ட் டூ தட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணுது. அதெல்லாம் அப்படி நல்ல ஸ்ட்ராங் மேன் பிடிச்சி ஒரு கட்டிக்கிட்டு அந்த பெண்ணை இது பண்ண. அந்த பொண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உத்தரம் இல்லை ஆளுங்களும் இந்த ஆள்கிட்ட தனியாக மாட்டிக்கிச்சு. ஏய் ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க, வைக்கணும் கத்துது வைக்குது போது இந்த நாய்கள் 2 வந்துட்டு ஏதோ இங்கே தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏய் பாபான்னு கடிக்க வருது. இது பண்ணுது. அவன் அந்த நாயெல்லாம் காலில் எட்டி வைக்கிறான். சிங்கப்பூரியில் ஹேண்டில் பண்ணுறவன் எட்டி வச்ச உடனே இந்த நாய் ஒன்று வந்து வல்லுன்னு கடிக்க வருது. ஓடி வரும்போது பயந்து அவனே கொஞ்சம் ஒதுங்குற போது இந்த குரங்கோட கூண்டு இருக்குது, அதை சுற்றி அவங்களோட இந்த நாய் துரத்த மற்ற நாய்ங்கெல்லாம் வல்வல்னு குலைக்க இது பண்ண. இந்த பொண்ணு என்ன நினச்சிட்டு இருக்கேன், எங்கிட்ட வந்து விளையாடுறேன்னு இந்த பொண்ணு கத்த கோபத்தில் இது பண்ண. அண்டு எட்டி அவளை கையை பிடிச்சி மறுபடியும் இழுத்து பண்ணுற போது கூண்டில் இருந்து நம்ம குரங்கு டக்குன்னு ஒரு பிடிச்சிக்கிச்சு. அந்த குரங்கு அந்த வில்லனை கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு ஒரு கையை. அவன் இன்னொரு கையில் எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறான். கீழே கிடக்கிற ஒரு கட்டையை எடுத்து ஒரு 4 போடு போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுற போது முதல் அடி வரும்போதே டக்குன்னு கையை எடுத்துட்டு இன்னொரு கையால் அவனுடைய பேண்ட்டை பிடிச்சிக்குது. பேண்ட்டோட ஃப்ரண்ட்டு பார்ட்டை பிடிச்சிருது. அதாவது அவனுடைய மர்ம உறுப்பை பச்சக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. அவ்வளவுதான். அவன் கதறான் துடிக்கிறான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான். ஒன்று என்ன, பிகாஸ் வலி உயிர் போகிற போது அடிக்கிறது கிடைக்கிறது. அது என்ன பண்ணுவான் அவன்? எப்படியாவது திமிரி போனன்னு பார்த்தா முடியல அவனால். கடைசியில் எண்டிங் என்ன ஆச்சு? அந்த மாங்கொட்டைகளோட கூட 2 சேர்ந்தது. இதுதான் கதையின் முடிவு. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி. உங்கள் அட்லாண்டா கணேஷ்.